கைஸ், எந்த ஒரு மனுஷனும் அற்புதமான இயற்கை அழகை அனுபவிக்க முடியும். இலங்கைன்னு இனிமையா அழைக்கப்படக்கூடிய இந்த குட்டி தீவு இயற்கை அழகுக்கு எப்பவுமே பெயர் போன ஒரு இடம்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே ஆமான்னு சொல்லுவீங்க. எவ்வளவு அழகுனா முழுசையும் அனுபவிக்க கண்டிப்பா இந்த ஒரு லைஃப் போதாது. பக்கத்து நாட்டுல இருந்து நம்ம நாட்டை தேடி வந்து பார்த்துட்டு போனாலுமே கூட நம்ம நாட்டுல எவ்வளவு அழகான இயற்கையான இடங்கள் இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது, தேடுறதும் கிடையாது. 24 மணி நேரத்துல அதிக நேரம் சூரியன் ஒளிரக்கூடிய ரொம்பவே அழகான ஒரு நாடுன்னு சொன்னா இலங்கைய சொல்ல முடியும். ஆனா இலங்கையில ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் குறைவா சூரியன் பிரகாசிக்கிற கிராமம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஹனவல்ல கிராமம் பதுளை மாவட்டத்துல லுணுகல பிரதேச செயலக பிரிவுல அமைஞ்சிருக்கு. அங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மட்டுமே தான் சூரியன் பிரகாசிக்கும். அதனாலேயே இந்த கிராமம் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்துல காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 3 மணி வரைக்குமான அந்த 6 மணி நேரத்துல மட்டும் தான் சூரிய ஒளி கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதனாலதாங்க இந்த அற்புதமான கிராமத்தை உங்களோட டிராவல் ஜர்னிலையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லுணுகல பிரதேச செயலக பிரிவுல இருக்கக்கூடிய மடுல் சீம கிராம எல்லையில இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்துல வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல பெரும்பாலானவங்க விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க சூரிய ஒளி பெறப்படாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மலை வளையத்தால சூழப்பட்ட 4500 அடி சரிவுல தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். 1818 கிளர்ச்சிகள்ல சண்டைய ஆதரிச்ச போர் வீரர்களான ரன்பத் முதியான் சேவின் சந்ததியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கிராமத்துல பதுங்கி இருந்திருக்காங்க. அன்னையில இருந்து கொஹனாவல கிராமம் ஒரு குடியேற்றமா இருந்திருக்கு. இந்த கிராமம் ரொம்பவே அழகான தன்னிறைவான வாழ்க்கையை நடத்தக்கூடிய கிராம மக்களால நிறைஞ்சிருக்கு. மூச்சடைக்கக்கூடிய மலை வளையத்தால சூழப்பட்ட இந்த தனிமையான கிராமத்தை பத்தி ரொம்பவே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். பதுளை பிரதேசத்துல வாழக்கூடிய மக்களுக்கு கூட இந்த தனிமைப்படுத்தப்பட்ட குட்டி கிராமம் பத்தி ரொம்பவே கம்மியா தான் தெரியும். ஆனா அந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த கிராமத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அற்புதமான தட்ப வெப்பநிலை, பசுமையால சூழப்பட்ட வசீகரமான மலைத்தொடர், அது மட்டுமே இல்லாம சின்ன சின்னதா பாய்ந்து ஓடக்கூடிய நீரோடைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கண் கூட பார்க்கக்கூடியதா இருக்கும்.